ஹாய் யூடியூபர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோக்கு ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோக்குமே 10-20 வியூஸ் மட்டும்தான் போகுது. அதே இது லாங் வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த வரைக்குமே இப்போ 400-500 வியூஸோட ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், என்னோட வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான சொல்யூஷனை தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன். உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 3 முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சேனல்ல என்ன தவறு, அதாவது இதுவரைக்கும் எனக்கு என்ன மிஸ்டேக் இருக்குன்னே தெரியல, நான் எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கிறேன், ஆனா என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உமா ஒய்டி டிப்ஸ்ல ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேங்க. நம்மளோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலை ஈஸியா மானிட்டேஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது முயற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதாவது உங்களோட சேனலை ப்ரொமோஷன் பண்ணணும், இல்லை உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வரக்கூடிய 3 மெம்பர்களுக்கு மட்டும் நம்ம ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணலான் இருக்கோங்க. அதாவது உங்களோட சேனல் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பட்டனில் மெம்பராக இருக்கணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட் இல்லை பிஸ்னஸ் ஏதாவது நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வரக்கூடிய 3 மெம்பர்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். உங்களோட ப்ராடக்ட் இல்லை உங்களோட பிஸ்னஸ் ஏதாவது நம்ம ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுப்பேன். முதல்ல வர 3 பேருக்கு மட்டும்தாங்க இந்த வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க, நம்ம சேனலில் என்ன மிஸ்டேக் இருக்குது, நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட்டை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒய்டி ஸ்டூடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணும்போது அதில் அனலிட்டிக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நான் சைடில் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்க. அந்த அனலிட்டிக்ல ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏஜ், ஜெண்டர், அப்புறம் எந்த கண்ட்ரில இருந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குமோ அதுல கீழே பாத்தீங்கன்னா சேனல் யுவர் ஆடியன்ஸ் வாட்சிங், உங்களோட சேனல் ஆடியன்ஸ் வந்து எந்தெந்த சேனல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 சேனலுக்கு மேலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சேனல்காரங்க ரீசெண்டாக மேக் பண்ணிட்டு இருக்காங்களா கண்டென்ட், அது எந்த மாதிரியான கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய தலைப்பு இல்லை அவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் 28 டேஸில் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் தான் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வியூஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுங்க. உங்களோட வியூஸ் ஸ்டாப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்டை மேக் பண்ணுங்க. உங்களோட வீடியோவுக்கு வியூஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த நான் சொன்ன அந்த 3 மெம்பர்ஸ் ஃப்ரீ ப்ரொமோஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.